எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அதோட இப்போ லாஸ்ட் விட தொடர்ச்சி பாருங்கள். 101லேருந்து 150 50 கொஸ்டின் அடிச்சு பாருங்கள். நான் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா? 101க்கு பாருங்கள். 1843. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைச்சது யார்? ஓகேவா? 102வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிபி மெக்காலே. இது பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. 103வது கொஸ்டின். இதில் சரியற்ற இணை அப்படின்னா தவறானது எதுன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? 103ல் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய், பிரார்த்தன சமாஜம் ஆத்மாராம் பாண்டுரங், அலிகார் இயக்கம் சர் அகமது கான். அப்போ ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். ஓகேவா? எதுவுமே தப்பு கிடையாது, அனைத்தும் சரி. 104வது கொஸ்டின். ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா? 104 பாருங்கள். ஆரிய சமாஜம் எப்பன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1875 தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். நண்பன் பகைவன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவையே மிஞ்சி விட்டோம் அப்படின்னு இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வரிகள், ரொம்ப திமிரான வரிகள். ஓகேவா? இது யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, எல்பின்ஸ்டன். யாருன்னா ஆப்ஷன் பி எல்பின்ஸ்டன். தெளிவாக படிச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்கில் கீழே இருக்கும். ஓகேவா? எல்பின்ஸ்டன் சொல்லியிருக்காரு. அடுத்து பின்வரும் ராஜாராம் மோகன் ராயனுடைய வங்க மொழி பத்திரிகையுடைய நேம் எது? ஓகே, அவருடைய பத்திரிகை லாங்குவேஜ் வரையாக கொடுத்துருப்பாங்க. அவருடைய வங்க மொழி பத்திரிகை மட்டும் எது செலக்ட் பண்ண போகிறோம்? ஓகே, 106வது கொஸ்டின். எதுனா சம்வாத் கௌமுகி, முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. டைரெக்டாக கொஸ்டின் வரும், இது அப்படியே கேட்பாங்க. 107 ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? எதுனா 1852 பிப்ரவரி 26. இதுதான். அடுத்து இந்திய தேசியத்தினுடைய முதுபெரும் தலைவர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், முதுபெரும் தலைவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், அப்படியே தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து 109 பாருங்கள். 109வது கொஸ்டின் நல்லா படித்து பாருங்கள். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்களில் 3ல் 1 பகுதியினர் யாராக இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஐஎன்சி உருவான போது அந்த உறுப்பினர்லாம் எடுத்துட்டிங்கன்னா 3ல் 1 பங்கு யாருன்னு கேட்குறாங்க. வணிகர்களா, விவசாயிகளா, பத்திரிகையாளர்னு கேட்குறாங்க. இது நம்ம தெளிவாக படித்தா தான் அடிக்க முடியும். ஓகேங்களா? 109வது கொஸ்டின் பாருங்கள். அந்த 3ல் 1 பங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளராக இருக்காங்க. யாருன்னா பத்திரிகையாளர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்திய சீர்திருத்த கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா நம்மளுடைய ஹெச்டி செய்மூர். கரெக்டு. இவர் 1853 சென்னைக்கு வந்தார். ஓகேவா? நம்ம செக் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் டைரெக்டாக இடம் பெறுங்க. இந்திய சீர்திருத்த கழகத்தினுடைய தலைவராக யாருன்னா நம்ம ஹெச்டி செய்மூர் தான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். 1884 எங்கு நடைபெற்ற பிரம்மஞான சபை கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குவது குறித்து கருத்து உருவானதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஐஎன்சி அமைப்பு உருவாக்கலான்ற ஒரு கருத்து எங்கு நடந்த பிரம்மஞான சபையின் கூட்டத்தில் எந்த பிளேஸ்ன்னு பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. ஓகேவா? 111வது கொஸ்டின் பாருங்கள். எந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சென்னை. அங்கே நடந்த கூடல் தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. அடுத்து 112 பாருங்கள். இந்தியாவினுடைய குரல், ராஸ்து கோப்தர் ஆகிய பத்திரிகைகளை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான 112வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? அவர் தான். அடுத்தது சரியற்றது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எது தப்புன்னு நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம எது தப்புன்னு செலக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அதாவது இந்திய பத்திரிகை சட்டம் 1910, வெடிமண் சட்டம் 1990 கரெக்டு, செய்திலா சட்டம் 90 சட்டம் அதுவும் 1908 தான். பொதுக்கூட்டங்கள் சட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது 1906ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. ஓகேவா? இதுக்கு சரியான விடையை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 114வது கொஸ்டின் பாருங்கள். 114வது கொஸ்டின். வங்கப்பேரனை பற்றிய சில கூற்று நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லாருக்கும் 1905 தெரியும். நம்ம கூற்றெல்லாம் செக் பண்ணலாம். ஓகேங்களா? வங்கப்பேரனை. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இந்து முஸ்லீம் மக்களிடையே பிரிவினையை உருவாக்குவது என்பதே கர்சனுடைய நோக்கம். ஆமாம், பர்ஃபெக்டாக கரெக்ட் இது. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக கரெக்டு தான் அது. ஓகேங்களா? அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட். புவியியல் அடிப்படையில் பாகிரதி ஆறு. இந்த ஆறு டைரெக்டாக கொஸ்டினாக வரலாம். புவியியல் ரீதியில் பார்த்தீங்கன்னா, ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா பாகிரதி ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக தான் அமைஞ்சிருக்கு. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட். கிழக்கு வங்காளத்தில், ஓகேவா, இது தெளிவாக படிச்சுக்கோங்க. என்ன விஷயம்னா, கிழக்கு வங்காளத்தில் அதிகப்படியான முஸ்லீம்களும், கிழக்கு வங்காளத்தை 2ஆக பிரிச்சிருப்பாங்க, கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னு. கிழக்கில் அதிகப்படியான முஸ்லீம்களும் மேற்கு வங்காளத்தில் அதிகப்படியான இந்துக்களும் இருந்தனர். அப்போ இதை நம்ம தெளிவாக பார்த்துட்டு போனோம். ஓகேங்களா? ஆமாம், இந்த 3மே கரெக்டு. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடுத்து 115வது கொஸ்டின். சுதேசி இயக்கமானது நம்மளுடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்குமானது. கிட்டத்தட்ட இந்த சுதேசியை பற்றி 2 நபர்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, தொடர்ந்து வரும். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. இதில் நம்மளுடைய 115வது கொஸ்டின் ஆன்சர் நம்ம தெளிவாக உங்களுக்கு அடிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னா நம்மளுடைய கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா? ஜி சுப்பிரமணியம் இவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார், அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. பட் இதுக்கான ஆன்சர் கோகலே தான்.
அடுத்து பத்திரிகை, அதுக்கான ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் கட்டாயம் இடம்பெறும். ஓகேவா? 116 பாருங்கள். நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? எது தப்புன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஹரிஜன் பத்திரிகை காந்தியடிகள், இது எல்லாருக்குமே தெரியும். பர்ஃபெக்டாக கரெக்டு தான். ஓகேவா? பாம்பே கிரானிக்கல், ஓகேவா? பாம்பே கிரானிக்கல் பாருங்கள், ஆசிரியர் ஃபெரோஸ் மெஹ்தா தான். தி ட்ரிபியூன் தயால் சிங் தான். அம்ரித் பச்சார் பத்திரிகை, அதுவும் சசிகுமார் கோஷ் தான். ஓகேங்க. அப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தானே இருக்குது. ஓகேவா? எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா? ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின், சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல். சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார். ஸோ அது ஓகேவா? இது யாரோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 117 பாருங்கள். நம்மளுடைய பிபின் சந்திரபால். ஓகேவா? நம்ம போய் திலகர் நடிச்சிடக்கூடாது. சுயராஜர் ஒன்று தெளிவாக பாருங்கள். இது வந்து பிபின் சந்திரபால் சொல்லியிருக்காரு. அடுத்து 114 கொஸ்டின், விவேகானந்தரனுடைய சீடரான நிவேதிதாவை பாரதியார் வந்து, இந்த விவேகானந்தரோட சீடர் தான் நிவேதிதா. இவங்கள பாரதியார் வந்து முதல்ல சந்தித்த வருஷம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 118வது கொஸ்டின் பாருங்கள். 1905. எந்த வருஷம்? 1905. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு. ஓகேவா? இந்த கேஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். வேறு எது தொடர்பில்லாதுன்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 119. ஓகேங்களா? அப்போ எது தொடர்பு இல்லைன்னு கேட்குறாங்க. நம்ம தெளிவாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ டக்ளஸ் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் என்னும் ஆங்கில அதிகாரியை கொல்வதற்கான திட்டம். ஆமாம், மொதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. டக்ளஸ் கிங்ஸ்போர்டை க்ளோஸ் பண்ண தான் அந்த கேஸ். ஓகேவா? இவ்வழக்கில் புரட்சிகர தேசியவாதிக்காக சித்தரஞ்சன் தாஸ் தான் வாதாடினார். ஆமாம், இந்த கேஸ்க்காக நம்முடைய சிஆர் தாஸ் தான் வாதாடினார். இது டைரெக்டாக கேட்பாங்க. ஓகேவா? இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சி பாண்டிச்சேரியில் எந்த பிளேஸ்லன்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரியில் வழங்கினது யார் அப்படின்னு கேட்கலாம். எந்த பிளேஸ்ன்னு கேட்கலாம், யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? யாருன்னா நம்முடைய வாவே சுப்பிரமணியம். இது 12th புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து 121வது கொஸ்டின் பாருங்கள். திருவிதாங்கூர் மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ். ஓகேவா? 121 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராபர்ட் ஆஷ் இருக்கார்ல, ஜூன் 1911 மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 1வது ஸ்டேட்மெண்ட் ஒரு தப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். திருவிதாங்கூர் மாவட்ட ஆட்சியர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள், எதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? பட் ஆனால் செகண்டு கரெக்டு தான். ஓகேவா? செகண்டு வந்து பாருங்கள், வாஞ்சிநாதன் திருவிதாங்கூர் அரசினுடைய ஆட்சிக்குட்பட்ட புனலூரில் வனத்துறை காவலராக பணியாற்றின. இது பர்ஃபெக்டான ஆன்சர், கரெக்டு தான். ஆப்ஷன் பி தான். 2 மட்டும் தான் சரி. திலகரின் டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற நூலில் தமிழில் ஃபஸ்ட்டு இந்த நூல் வந்து திலகர்னு தெளிவாக மெமரி பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இது தமிழில் மொழியாக்கம் செஞ்சாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? யாருன்னா நம்முடைய பாரதியார் தான். ஓகேவா? நம்மளுடைய பாரதியார் தான் பண்ணியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 123வது கொஸ்டின், எந்த நாட்டின் தன்னாட்சி அமைப்பை பின்பற்றியே இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக அன்னி பெசன்ட் அறிவித்தார். இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. அப்போ எந்த நாட்டு தன்னாட்சியை ஃபாலோ பண்ணி இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் 123வது கொஸ்டின். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்க அயர்லாந்து. ஓகேவா? அயர்லாந்தை ஃபாலோ பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தவறானதை நம்ம செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? 124வது கொஸ்டின் நம்ம தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு லக்னோ ஒப்பந்தம் வந்து வழிவச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு லக்னோ ஒப்பந்தம் எந்த இயர்னு பாருங்கள். லக்னோ ஒப்பந்தம் வந்து 1916. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இது கரெக்டு தான், ஒற்றுமைக்கு வழிவச்சு தான். ஓகேவா? அடுத்து லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியார்னா ஜின்னா தான். இதுவும் கரெக்டு தான். இதெல்லாமே டேரெக்டாக கேட்கலாம். இவரை இந்து முஸ்லீம் ஒற்றுமையுடைய தூதர் அப்படின்னு சரோஜினி அம்மையை தான் அழைச்சாங்க. இதுவும் கரெக்டு தான். பர்ஃபெக்டான ஆன்சர் தான் இதுவும். ஓகேங்களா? அடுத்து 4th ஒன் சரி, 3rd தான் இருக்குது. அனைத்துமே சரி. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3மே சரி தாங்க, கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அனைத்தும் சரி. அடுத்து 125வது கொஸ்டின் பாருங்கள். முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது. ஓகே, இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்சர் தெரியுதா பாருங்கள், கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். 125வது கொஸ்டினுக்கு யாருன்னா நம்ம உடனே போய் ஜின்னா வச்சிடக்கூடாது நீங்கள் நிறைய பேர். ஓகேவா? இல்லை ஜின்னா கொடுக்கல, இல்லை சர்சைதுக்கான அமதுக்கான அடிப்பாங்க எல்லாருமே. பட் அது கிடையாது. ஓகேங்களா? சர்சைத் அகமன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் ஜின்னா கொடுத்தாலும் ட்ரை பண்ணக்கூடாது. யாருன்னா நம்மளுடைய ஆன்சர் சி, கெயில் மினால்டின். ஓகேவா? இவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இது. அடுத்து 126 1918 முதல் முறையாக மதராஸ் தொழிற்சங்கம். அப்போ மதராஸ் தொழிற்சங்கம் தொடங்கப்பட்ட வருஷம் 1918. யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அதான் நம்ம கொஸ்டின். 1918. ஓகேவா? யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா பிபி வாடியா தான் 1918 இது பண்ணுறாரு. மதராஸ் தொழிற்சங்கம். ஓகேவா? 1918. அடுத்து 127 பாருங்கள். சௌரி சௌரா வழக்கில் தொடர்புள்ள குற்றம் சாட்டப்பட்ட 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை தீர்ப்பளித்து பிரசித்தி பெற்றார். அவங்கள மரண தண்டனை தீர்ப்பு விதிச்சு அந்த நீதிபதி பேர். ஓகேவா? அவர் யாருன்னு கேட்குறாங்க. இது தெரியுதா? 127 கொஸ்டின் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? யாருன்னா ஹெச்இ ஹோம்ஸ். ஓகேவா? யாருன்னா நீதிபதி ஹோம்ஸு.
ஸ்கூல் புக்கில் பாக்ஸில் இருக்கும் ஓகேவா. ஹோம்ஸ். அடுத்து பாருங்கள் மீரட் சதி வழக்கு ஒரு 3 வழக்கு நம்ம இயர் செக் பண்ண போகிறோம் ஓகேவா. அப்போ இதில் நம்ம எது ரைட்டு தப்புன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். அப்போ பாருங்கள் மீரட் சதி வழக்கு ஓகேவா. மீரட் சதிக்கு 1929 கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். ஓகேவா. போல்ஷ்விக் சதி வழக்கு 1924 தான். கான்பூர் சதி வரைக்கும் கரெக்டாக. அப்போ அனைத்துமே சரிதான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து 1931 மார்ச் 23 அதிகாலையில் பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ் ஆகியோர் எந்த சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். அப்போ இதெல்லாமே கரெக்டாக, இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த சிறையில் தூக்கிலிடப்பட்டாங்க அதான் கொஸ்டின் ஓகே. 129 பாருங்கள் எங்கன்னா லாகூர் சிறைச்சாலை ஓகே. ஆப்ஷன் பி லாகூர் சிறைச்சாலை. இவங்க 3 பேர் முக்கியமான நபர்களை பார்த்துக்கணும். அடுத்து 130 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பம்பாயில் தொடங்கப்பட்ட வருஷம் எப்பன்னு கேட்குறாங்க ஓகேவா. 130 இது 1925. அடுத்து 131 கொஸ்டின் நான் ஏன் நாத்திக நானேன். இது அருமையான ஒரு லைன் ஓகேவா. யாருடைய நூலுன்னு கேட்குறாங்க ஓகே. 131 ஓகே. யாருன்னா நம்முடைய பகத்சிங். கட்டாயம் இடம்பெறும் பகத்சிங்கோட நூல் தான் இது. பகத்சிங் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய வருஷம் ஓகேவா. எந்த வருஷத்தில் குண்டு வீசினு கேட்குறாங்க. 1929 ஏப்ரல் மாதம் தான் வீசினார். அடுத்து அதிகாரப்பூர்வமாக அந்த வங்காளம் வந்து எப்போ பிரிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் இதுன்னு கேட்குறாங்க ஓகேவா. அப்படின்னா 1905 அக்டோபர் 16 தான் ஓகேவா. இதான் அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்தது. அடுத்தது 134 1902 சதீஷ் சந்திர முகர்ஜியால் விடுதலை கழகம் வந்து நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. 134வது கொஷின் தெளிவாக பாருங்கள். இது வந்து புலின் பிகாரி தாஸ் என்பவரின் முயற்சியினால் டாக்கா அனுசீலன் சமிதி உருவானது. ரெண்டுமே கரெக்டு தாங்க ஓகேவா. ஆப்ஷன் ஏ தான். 1 2 ரெண்டுமே சரி தான் இது ஓகேவா. அடுத்து 135 ஒரு சிறப்பான ஒரு கொஸ்டின். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் இந்த அலிப்பூர் கேஸில் தூக்கிலிடப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா 135 கொஸ்டின் பாருங்கள். தூக்கிலிடப்பட்டாருன்னா நம்மளுடைய குதிராம் போஸ் ஓகே. இவர் தான் தூக்கிலிட்டாங்க. குதிராம் போஸ் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் அன்னி பெசன்ட் அவர்கள் இந்திய தேசிய கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவரான ஆண்டு ஓகேவா எப்பன்னு கேட்குறாங்க. 136வது கொஸ்டின் 1917. இது கட்டாயம் வரும். அன்னி பெசன்ட்காகவே இந்த கொஸ்டின் இடம்பெறும் 1917. அடுத்தது 1872 குலாம்கிரி அப்படின்ற தலைப்பில் வெளியான புத்தகம் யாருடையதுன்னு கேட்குறாங்க. அப்போ குலாம்கிரி புக்கு கரெக்டு, வருஷம் கரெக்டு, யாருடையதுன்னு கேட்குறாங்க ஓகேவா. 137வது கொஸ்டின் பாருங்கள். நம்மளுடைய யாருன்னா ஆப்ஷன் சி ஜோதிராவ் பூலே ஓகேவா. இவங்க தான் ஆன்சர். அடுத்து கீழ்கண்ட யாருடைய கைதுக்காக 2000க்கும் அதிகமான மக்கள் ஜாலியன் வாலாபாக்கில் குழுமியிருந்தாங்க. யாருடைய கைதுக்காகன்னு கேட்குறாங்க. நம்மளுடைய சத்யபாலுக்கும் மற்றும் சாய்புதீன் கிச்சுலு இவங்களுக்காக கைது ஓகேவா தான் காரணம் ஓகேங்களா. அடுத்தது 139வது கொஸ்டின் பாருங்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழிதீர்க்கும் விதமாக 1940 மார்ச் 30 லண்டன் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓட்டாயரை கொலை செஞ்சது யார். இந்த ஈவெண்ட்டுக்காக பழி வாங்கினது யாருன்னு கேட்குறாங்க. 139வது கொஸ்டின் நம்மளுடைய உத்தம் சிங் தான் ஓகேவா. பர்ஃபெக்டான ஆன்சர் உத்தம் சிங் தான் ஓகேவா. அது 140 சௌரி சௌரா அதுபடிய ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசம் ஓகே. உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் மாவட்டம் சௌரிசோரா கிராமத்தில் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. 140வது கொஸ்டின். இப்போ அடுத்தது போலீசார் துப்பாக்கி சூழல் 22 விவசாயிகள் உயிரிழந்தன்னு சொல்கிறாங்க. சௌரிசோரா சம்பவத்தால் காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தையே திரும்ப பெறுவதாக அறிவிச்சாமா. இதுவும் கரெக்டு தான். ஆனால் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு ஓகேவா. ஏன்னு கண்டுபிடிங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. போலீசார் துப்பாக்கி சூட்டில் 22 விவசாயிகள் உயிரிழந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஓகேவா. அந்த 22 பேரும் விவசாயிகளான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் ஓகே. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். சௌரி சௌரானா வருஷம் தெரியும், உத்தரப்பிரதேசம் தெரியும், கோரக்பூர் தெரியும், காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திட்டாருன்னு தெரியும் ஓகேவா. ஆனால் அது 22 பேருன்னு தெரியும். பட் யார் பலியானது யார் ஓகேவா. அதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். பலியானது யாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. பர்ஃபெக்டாக பாருங்கள் ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள். அப்படின்னா ஆப்ஷன் சி 2 மட்டும் தான் தவறு, மீதிலாம் கரெக்டு. அடுத்து முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடிய முஸ்லீம் லீக் வந்து மீட்பு நாள் சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. இது டேட் இது கட்டாயம் இந்த டேட் படிச்சு தான் ஆகணும் ஓகேவா. முக்கியமான ஓகே. வேணா 141 பாருங்கள். ஏன்னா 1939 டிசம்பர் 22 1939 டிசம்பர் 22 ஓகேவா. காங்கிரஸ் வின் பண்ண சீட் அந்த சீட் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அதுதான் மீட்பு நாளாக கொண்டாடிப்பாங்க முஸ்லீம் லீக் ஓகேங்களா. எல்லாருக்கும் படிச்சிருப்பீங்க ஓகேவா. காங்கிரஸ் வந்து ஒரு 7 மாகாணத்துக்கு மேலே வின் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ரிசைன் பண்ணிவிடுவாங்க காங்கிரஸ். அப்படி ரிசைன் பண்ணதால தான் இந்த இவங்களுக்கு முஸ்லீம் லீக் இது ரொம்ப கொண்டாட்டம் ஆகிடும். அதை மீட் பண்ணாலாம் கொண்டாடுவாங்க ஓகேவா. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட எது அரச பிரதிநிதி லில்லித் கோ பிரபுவின் ஆகஸ்ட் நன்கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த சிறந்த பதிலடி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவருடைய ஆகஸ்ட் நன்கொடைக்கு நாம் சிறந்த பதிலடி கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க ஓகேவா. இதுனா 142வது கொஸ்டின் ஓகே. எதுனா அந்த தனிநபர் சத்தியாகிரகம். இது மாதிரி கொஸ்டின் அடிக்க கொஞ்சம் ரேர் தான் பசங்க, அடிக்க முடியாது. பட் ஆன்சர் தனிநபர் சத்தியாகிரகம் ஓகேங்களா. அந்த அளவுக்கு அப்படி படிச்சிருக்கணும் நீங்கள், அதான் கரெக்ட். இல்லைனா ரொம்ப கஷ்டம். காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே அப்படின்னு அழைச்சது யாருன்னு கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். இந்தியாவை கடவுளிடம் விட்டுவிடுங்கள் ஓகேவா.
அது அதீதமான ஒன்றாக இருக்குமானால் அதை இயற்கையின் அராஜக போக்கில் கூட விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறைகோல் விடுது யாருன்னு கேட்குறாங்க. 144வது கொஸ்டினுக்கு. ஓகேவா? இப்படி யாரா பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காந்திஜி தான். ஓகேவா? அவரு தான் இப்படி பேசுறாரு. இந்தியா வந்து எங்க விட சொல்றாரு, கடவுள்கிட்ட விட்டுருங்க, நான் இயற்கையிட்ட விடுங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றாரு. படிச்சுக்கோங்க. அடுத்து 145வது கொஸ்டின். எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் நேதாஜி பதவி துறப்பும் ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் என்ற நிகழ்வு அரங்கேறியதுன்னு கேட்குறேன். 145